நாகை அருகே கொடியேற்று விவகாரத்தில் சிபிஎம் தமிழக வெற்றிக் கழகம் இடையே மோதல் வெடித்ததில் மூவர் காயமடைந்தனர். நாகை மாவட்டம் பெருங்கமடனூர் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அருகே கொடியேற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனால் இரு தரப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி தமிழக வெற்றிக் கழக கொடியினை வேறு இடத்தில் ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். இதை ஏற்றுக்கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் வேறு இடத்தை தேர்வு செய்து புதிய கொடிக்கம்பம் நட்டு வைத்தனர். இதனிடையே மீண்டும் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக வெடித்தது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்கியதில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விவசாய அணி நிர்வாகியுமான மாரிமுத்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாக்கியதில் அதே பகுதியைச் சேர்ந்த இளங்கோ மற்றும் துரை இருவரும் காயங்களுடன் நாகை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ராஜாவுடைய இருசக்கர வாகனம் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த மோதல் பிரச்சினை தொடர்பாக கீழ்வேளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவங்கள ஒரு 4 பேர் 5 பேர் அழைச்சிட்டு வந்து எங்களோட கட்சி தோழர் மாரிமுத்து அவர்களை விவசாய அணி மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அவரை பின்னாடி கத்தியால் வெட்டுறாங்க. வெட்டி அவருக்கு தள்ளிவிட்டு நாங்கள் இது என்னென்னு கேட்டோன்னாக்கா, இந்த கட்சியில் ஏதாச்சும் சேர்ந்தனாக்கா நான் உன்னை கொலை பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்து வெட்டி அவரை ரொம்ப சீரியஸான நிலமையில் இருக்குது. நாங்கள் தலைமையில் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைனாக்கா நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைமை சொல்லியிருக்கு, பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அதே வழி அந்த கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற விஜய் கட்சி கொடியேற்றுறதுக்காக மிகப்பெரிய பேனரை ஒன்று போட்டு கட்சி அலுவலகத்தில் மறைச்சி வச்சுருந்தாங்க. கட்சி அலுவலக வாசலில் கொடிக்கம்பத்தை நடுறதுக்காக காங்கிரீட் போட்டு கொடிக்கம்பம் ஊன்னாங்க. அது கேள்விப்பட்டு எங்கள் தோழர்கள்லாம் அங்கே மறைச்சிக்கிட்டு எடுத்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தகவல் நான் அங்கே போனேன். நானும் எங்கள் ஒன்றியக்குழு தோழர் ரவியும் போனோங்க. போய் பார்க்கும் பொழுது ரொம்ப தகராறு முத்துறது மாதிரி இருந்தது. உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தோம். காவல் உதவி ஆய்வாளர் சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க.